Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 9 rectification of errors உடைய exercise 12th sum பார்க்கலாம். The accountant of a firm located the following errors after preparing the trial balance. Rectify them assuming that there is a suspense account அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது trial balance prepare பண்ணதுக்கு அப்புறமா இந்த errors எல்லாமே locate ஆயிருக்கு. இததான் நம்ம rectify பண்ணணும். At the same time இதுல suspense account இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Assume பண்ணி நம்ம போடணும் suspense account. Okay. Machinery purchased for 3,500 rupees was debited to purchases account. அதாவது machinery purchase பண்ணிருக்கோம், purchase account டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ machinery purchase பண்றோம் அப்படின்னா இதுக்கான என்ட்ரி என்னவா இருக்கும்? machinery account debtor to cash account அப்படின்னு வரும். பிகாஸ் இது வந்து asset இல்லையா machinery. ஸோ நம்ம goods purchase பண்ணாதான் purchase account debtor to cash account அப்படின்னு போடுவோம். asset நம்ம purchase பண்றோம் அப்படின்னா asset உடைய நேம் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி machinery account debtor to cash account அப்படின்னு தான் வரணும். ஆனா purchase account டெபிட் பண்ணிட்டாங்க. purchase account debtor to cash account அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு கீழே பாருங்க கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு, ரெண்டுத்துலயுமே காமனா தான் இருக்கு. அதனால இதுல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். டெபிட் சைட்ல இருக்கிறத மட்டும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். machinery account ஒரிஜினல் என்ட்ரில டெபிட் சைட்ல இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து டெபிட் பண்ணிக்கோங்க. machinery account debtor ராங் என்ட்ரில பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கிறதுனால இதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். to purchases account அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, கிரெடிட் சைட்ல. ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரில machinery account debtor to purchases account அப்படின்னு போட்டு 3,500 both debit and creditல எழுதிக்கோங்க. being wrong debit rectified அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1,800 rupees paid to Raina as salary was debited to his personal account அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ரெய்னாக்கு salary வந்து பே பண்ணிருக்கோம் 1,800 rupees. ஸோ salary பே பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கான என்ட்ரி என்ன போடுவோம்? salary account debtor to கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஆனா ரெய்னாவுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இதை டெபிட் பண்ணிருக்காங்க. அதாவது ரெய்னா அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க, ரெய்னா அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி பாத்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா அவங்க ரெய்னா அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்ப கீழே கேஷ் அக்கௌண்ட் காமனா இருக்கு, அதை விட்டுறலாம். சேலரி அக்கௌண்ட் ஒரிஜினல் என்ட்ரில டெபிட் சைட்ல இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே டெபிட் பண்ணிக்கிறோம். சேலரி அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போட்டாச்சு. ராங் என்ட்ரில ரெய்னா தான் தப்பா இருக்கு இல்லையா? ஸோ ரெய்னா டெபிட் சைட்ல இருக்காங்க, அதனால அதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம் டு ரெய்னா அக்கௌண்ட் அப்படின்னு. ஆன்சர்ல சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு ரெய்னா அக்கௌண்ட் போட்டு 1,800 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. being ரெய்னா அண்ட் சேலரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 200 rupees was credited to கமிஷன் அக்கௌண்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகிருக்கு, அதை கமிஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் to interest received account அப்படின்னு தான் வரும். because according to the nominal account all the incomes and gains should be credited இல்லையா? அதனால நம்ம interest received account கிரெடிட் பண்றோம். ஓகே, ஆனா ராங்கா என்ன பண்ணிட்டாங்க? interest received போடுறதுக்கு பதிலா கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ கமிஷன் அக்கௌண்ட் தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரில ஒரிஜினல் என்ட்ரில இருக்கிற கரெக்டானதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கிறதுனால அதை அப்படியே கிரெடிட் சைட்ல எழுதிக்கலாம். ராங் என்ட்ரில கமிஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு, இதை நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 200 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதிக்கோங்க. being interest received rectified அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் goods worth 1,800 rupees purchased from அமுதநிலா on credit was not recorded in the books of accounts. அதாவது அமுதநிலா கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அத புக்ஸ்ல வந்து ரெக்கார்டே பண்ணல. இப்ப புதுசா நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்ன வருமோ அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டா போதும். இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமுதநிலா அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நம்ம கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வரும். அமுதநிலா கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமுதநிலா அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஆன்சர்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமுதநிலா அக்கௌண்ட் 1,800 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதிக்கோங்க. being omission of purchases now recorded அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. used furniture sold for 350 rupees was credited to sales account அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ used furnitures சேல் பண்ணிருக்காங்க, அதை furniture அக்கௌண்ட்ல தான் போடணும், ஆனா சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இது தப்பு இல்லையா? அசெட் நம்ம சேல் பண்ணும்போது அசெட் உடைய நேம் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இங்க கேஷ் வந்து டெபிட் சைட்ல காமனா இருக்கு, அதை விட்டுடலாம். இங்க ஒரிஜினல் என்ட்ரில ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் ராங் என்ட்ரில சேல்ஸ் அக்கௌண்ட் தப்பா இருக்கு இல்லையா? ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கிறதுனால நம்ம இதை டெபிட் பண்ணிக்கணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஆன்சர்ல சேல்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டு 350 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதிக்கோங்க. பீயிங் ஓல்டு ஃபர்னிச்சர் அண்ட் ராங் கிரெடிட்டட் சேல்ஸ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.